Hello everyone, நான் கார்த்தி and hello my dear JK Squad. Player Unknown Battleground அதாவது PUBG. இந்த பேரை வாழ்க்கையில ஒரு தடவை என்றாலும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதை தவிர இந்த வீடியோ பார்க்குற பெரும்பாலான ஆட்கள் இந்த கேமை விளையாடியும் இருப்பீங்க. அந்த வகையில நானும் இந்த கேமை பயங்கர இன்ட்ரெஸ்டா விளையாடின ஒருத்தன் தான். இப்படி இந்த காலகட்டத்தில் ஒரு மாதத்துல 140 மில்லியன் மக்கள் யூஸ் பண்ற இந்த PUBG கேமை உருவாக்கினது அல்லது அதற்கு அடித்தளமா இருந்தது ஒரு சாதாரண வெட்டிங் போட்டோகிராஃபர் தான். எஸ், அவர் தான் பிராண்டன் கிரீனி. இப்படி பல்வேறுபட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளோட உருவாக்கப்பட்ட இந்த PUBG கேம் எப்படி தன்னுடைய உச்சத்தை அடைஞ்சது அண்ட் இப்போ ஏன் கேம் விளையாடுற நம்பர்ஸ் குறையுதுன்றதை பற்றியும் இந்த வீடியோல நாங்க ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய வீடியோஸில் உங்களால பார்க்க முடியும். அதனாலதான் சப்ஸ்கிரைப் பண்ணி JK ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த கதையெல்லாம் ஆரம்பிக்கிறது 2013 பிரேசில்ல தான். இங்கதான் ஒருத்தர், அதாவது பிராண்டன் கிரீனி வாழ்ந்து கொண்டு வரார். இவர் ஏதோ ஒரு கேம் டெவலப்பிங் நாலேஜ் இருக்கிறாளோ அல்லது கேம் டெவலப்பிங் ஸ்டூடியோ வச்சுக்கிறாளோ இல்ல. இவர் சாதாரணமா ஒரு ஃப்ரீலான்ஸ் டிசைனராகவும் ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபராகவும் தான் இருந்திருக்கு. ஆனா இப்ப எங்களுக்கு தெரியும், எந்தெந்த ஃபீல்டுல நாங்க இருந்தாலும் எங்களுக்கு கேம் விளையாடுறதுன்றது சில பேருக்கு ஒரு உயிர் மாதிரி இருக்கும். அப்படித்தான் இவருக்கு பிராண்டன் கிரீனிக்கும் கேம் விளையாடுறதுன்றது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஆனா இவருக்கு ஒரு கேமை டிசைன் பண்ணவோ அதை டெவலப் பண்றதோ நாலேஜ் அந்த டைம்ல அவருக்கு இல்லை. இப்படி தொடர்ச்சியா இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸை விளையாடி கொண்டிருக்கிற இந்த பிராண்டன் கிரீனி ஒரு டைம்ல ஒரு கேமை விளையாட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆரம்பிக்கிற அந்த கேம் ஒரு கொஞ்ச நாள் தொடர்ந்து விளையாட அவருக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் ஆகுது அந்த கேம் மேலேயும் அந்த கேமுடைய கண்டென்ட் மேலே. அப்படி பிராண்டன் கிரீனி விளையாடின அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பேர் தான் டேசி. ஆனா இந்த டேசி கேம்ன்றது ஒரு ஒரிஜினல் கேம் இல்ல. அதாவது ஆர்மா 2 என்ற ஒரு கேம் மோடிஃபைட் வெர்ஷன் தான் இந்த டேசி. இந்த ஆர்மா 2 என்ற கேம் மோடிஃபைட் வெர்ஷனான இந்த டேசி கேம் கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நாங்க சிமிலரா PUBG மாதிரி தான் இருந்தது. அதாவது ஒரு பெரிய ஐலண்ட்ல பேராஷூட் மூலம் எல்லாரையும் உள்ள போடுவாங்க. நாங்க உள்ள இறங்கி அங்க ஃபுட், வெப்பன், எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கேயே கலெக்ட் பண்ணி சர்வே பண்ற மாதிரி இருக்கும். அங்க எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது ஜோம்பிஸ் தான். உதாரணமா ஒரு 100 பிளேயர்ஸை உள்ள விடுவாங்களா இருந்தா அவங்க ஜோம்பிஸோட அடிபட்டு யார் கடைசியா அதுல சர்வே பண்றாங்களோ அவர் தான் அந்த கேமோட வின்னரா இருப்பார். இப்படி இந்த கான்செப்டோட இருந்த அந்த டேசி கேம் தான் எங்கட கதைன்ற நாயகனான பிராண்டன் கிரீனியை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. இப்படி இந்த டேசி கேமை அவர் ஒவ்வொரு நாளும் விளையாட அவரோட மைண்ட்ல ஒரு யோசனை தோணுது. அதாவது நாங்க இப்ப ஜோம்பிஸோட தான் சர்வே பண்றோம். அதாவது ஜோம்பிஸை கொல்றது, அதுல இருந்து தப்பிக்கிறது அண்ட் சர்வே பண்றால் வின்னர். இந்த கான்செப்டே கொஞ்சம் மாத்தி அதுக்குள்ள ஒரு 100 பிளேயர்ஸுமே யார் கடைசியா நிக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே அடிபட்டா எப்படி இருக்கும். இந்த ஐடியா பிராண்டன் கிரீனி யோசிக்க. ஆனா இந்த ஐடியாஸை உடனே எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவர்கிட்ட எந்த விதமான வளங்களும் அப்ப இல்லை. என்னதான் இந்த டேசி என்ற கேம் அவருக்கு ஒரு சின்ன ஐடியா அவருக்கு கொடுத்திருந்தாலும் இந்த ஐடியா எந்த ஒரு கேமா இருந்தாலும் அது ஒரு ஸ்டோரி வைஸா தான் அது நகரும். அப்படி ஒரு ஸ்டோரி வைஸான கேம் ரெடி பண்றதுக்கு அவருக்கு மிக முக்கியமான ஹெல்ப்பா இருந்தது தான் ஜப்பானீஸ் படமான பேட்டில் ராயல். இந்த பேட்டில் ராயல்ன்ற படம் இந்த PUBG உருவாகிறதுல மிக முக்கியமான ஒரு அங்கத்தை வகிச்சிருக்கு. அதாவது இந்த பேட்டில் ராயல்ன்ற படத்தின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஐலண்ட்ல சில ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அன்னளவா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸை இறக்கி விடுவாங்க. அவங்க அங்க என்ன செய்யணும்னா சர்வே பண்றதுக்கு சாப்பாடு, அதோட தங்களோட ஆக்களை எல்லாரையும் டிஃபீட் பண்றதுக்கு வெப்பன்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே வச்சிருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு கடைசியா வாரவர் தான் வின்னர். இந்த ஒரு கான்செப்ட்ல வந்த படம் தான் ஜப்பானீஸ் படமான பேட்டில் ராயல். இந்த ஜப்பானீஸ் படமான பேட்டில் ராயலும் இந்த டேசி என்ற கேமும் பிராண்டன் கிரீனியை ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதனால ஸ்டோரி வைஸா பிராண்டன் கிரீனிக்கு ஒரு ஐடியாவும் அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டேசி கேம் என்ற மாதிரி ஒரு கேம் அண்ட் ஐடியாவும் அவருக்கு இப்ப கிடைக்குது. இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் அவர் ஒருங்கமைச்சு என்ன செய்யறாருன்னா, இதே மாதிரி அதாவது டேசி பேட்டில் ராயல் என்ற கேம் உருவாக்கணும் என்ற கான்செப்டை அவர் ரெடி பண்றார். பட் நீங்க யோசிக்கலாம், டே கார்த்தி நீ தான்டா சொன்ன அவருக்கு கேம் டெவலப் பண்ற எந்த நாலேஜுமே கிடையாது, அவர் ஒரு சாதாரண வெட்டிங் போட்டோகிராஃபர். நான் முதலே சொல்லியிருப்பேன், அதாவது இந்த டேசி என்ற கேம் ஒரு ஆர்மா 2 என்ற ஒரு மிலிட்டரி சர்வைவல் கேம் மோடிஃபிகேஷன் தான். இந்த ஆர்மா 2 கேமை ரிலீஸ் பண்ணிக்கி அதுல மோடிஃபிகேஷன் செய்யக்கூடிய வசதிகளோட தான் அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தான் டேசி பேட்டில் ராயல் என்ற கேம் உருவாக்குற அந்த கான்செப்டுக்கு பிராண்டன் கிரீனி போறாரு. இவர் தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு கேம்ஸை விளையாடினதாலையும் அந்த நாலேஜ் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு ஈஸியாவே மோடிஃபிகேஷன் பண்ணக்கூடிய இந்த ஆர்மா 2-வை பிராண்டன் கிரீனியும் தன்னுடைய கான்செப்டுகளை யூஸ் பண்ணி அதை மோடிஃபைட் பண்ணி டேசி பேட்டில் ராயல் என்ற புது கேமை ரிலீஸ் பண்றார். இப்படி அவர்
இப்படி அவர் உருவாக்கின அந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கேம்ல வந்து ஃபுல்லாக ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க ஆன்லைன்ல. இந்த 100 பேரும் வந்து பேராஷூட் மூலமா ஒரு ஐலண்ட்ல வந்து லேண்ட் ஆவாங்க. அதுக்கு பிறகு தங்களுக்குள்ளேயே வந்து சர்வைவல் மூட் ஆன் ஆகும். அதுக்காக வந்து அவங்க அங்கங்க இருக்கிற வெப்பன்ஸ் அண்ட் மெடிசின் அண்ட் ஃபுட் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி தாங்கள் சர்வே பண்ணிக்கொண்டு அதோட தங்களோட கண்ணில் படுற எல்லாரையும் ஷூட் பண்ணி கடைசியா யார் இருக்கிறாரோ அவர் தான் இந்த கேமுடைய வின்னர். என்னதான் இவங்க பேராஷூட்ல லேண்ட் ஆகிற இடம் பெரிய மேப்பா இருந்தாலும் அது வந்து ஒரு டைம் ஜோன். அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து பப்ஜியில் அந்த ப்ளூ ஜோன் அப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ப்ளூ ஜோன் கான்செப்டை அவர் அப்பயே டேசி பேட்டில் ராயல்ல பயன்படுத்தி இருந்தார். அது வந்து டைமாக வந்து சுருங்கி கொண்டே வரும். அதனால வந்து எல்லா பிளேயர்ஸும் குறிப்பிட்ட இடத்துக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பை அவர் உருவாக்கியிருந்தார். இந்த கேமோட ஃபுல் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தான் இந்த கேமை வந்து ஃபுல்லாக விளையாட முடியும். இந்த மோட் கேமான டேசி பேட்டில் ராயல் ரிலீஸ் ஆன பிறகு அதை விளையாடுற எல்லா பிளேயர்ஸுக்கும் பயங்கர சந்தோஷமா இருந்தது. ஏனெண்டா அந்த 100 பிளேயர்ஸ் அது அவங்க எங்கெங்க இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எல்லா பயல்களும் எங்களை வந்து கொல்றதுக்கு கொலவரியோட வருவாங்க. இது எல்லாத்தையும் இந்த 100 பிளேயர்ஸையும் பீட் பண்ணி அந்த கேம்ல வின் பண்றது அதை விளையாடக்கூடிய எல்லா பிளேயர்ஸுக்கும் வந்து பயங்கரமான சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. இப்படி பிரண்டன் கிரீனி ரிலீஸ் பண்ணின இந்த டேசி பேட்டில் ராயல் பயங்கரமா ஹிட் ஆகுது. அதோட விளையாடுற எல்லா பிளேயர்ஸுக்குமே பிடிக்குது. அதை தொடர்ந்து அவர் வந்து H1Z1 என்ற கேமுக்கும், அதுவும் வந்து ஒரு சர்வைவல் கேம் தான், அதுக்கும் வந்து மாடிஃபிகேஷனை ரிலீஸ் பண்றாரு. அதாவது மோட் H1Z1 ரிலீஸ் பண்றாரு. இதுக்கும் வந்து பயங்கர ஹிட் ஆக. ஆனா இங்க உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாடிஃபிகேஷன் கேம்ஸை வந்து ரிலீஸ் பண்றது பிரண்டன் கிரீனி என்று அதை விளையாடுற எந்த பிளேயர்ஸுக்குமே வந்து தெரியாது. ஏனென்றா இவர் வந்து ஒரு பிளேயர் அன்னோன் என்ற ஒரு ஐடியில இருந்தான் இவர் வந்து ஸ்டீம்ல ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கார். இதனால அந்த சைட்ல இருந்து கேம் விளையாடுற ஒரு கேமருக்கு யார் வந்து இந்த கேம்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றதுன்றே தெரியாது. ஆனா அவருக்கு தெரியும் ஏதோ ஒரு ஐடியில இருந்து, அதாவது பிளேயர் அன்னோன்ற ஐடியில இருந்து இந்த கேம்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஆனா அவர் ரிலீஸ் பண்ற எல்லா மோடிஃபிகேஷன் கேம்ஸும் வந்து நல்லாவும் இருக்கு, விளையாட இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. அவர் வந்து பிரண்டன் கிரீனி, அவர் ஒரு சாதாரண வெட்டிங் போட்டோகிராஃபர். இந்த கேம்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் பிரேசில்ல இருந்தா ரிலீஸ் பண்றாருன்ற எந்த டீட்டெயில்ஸுமே வந்து அதை விளையாடுற எந்த கேமர்ஸுக்குமே வந்து தெரியாது. இப்படியே வந்து பயங்கர வெற்றியா போய்கிட்டு இருந்த பிரண்டன் கிரீன் வாழ்க்கையில 2014 மிகவும் முக்கியமான ஒரு வருடமா வருது. ஏனென்றா அவருக்கு வந்து சோனி ஆன்லைன் என்டர்டைன்மெண்ட்ல இருந்து ஆஃபர் லெட்டர் வருது. அது எதுக்காக வருதுன்னு பாத்தீங்கன்னா, நான் முதலே சொல்லியிருப்பேன், இவர் வந்து டேசி பேட்டில் ராயல் என்ற கேமை ரிலீஸ் பண்ண பிறகு அது பயங்கரமான ஹிட் ஆன பிறகு தாம் வந்து இன்னொரு கேமுக்கு வந்து மாடிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருப்பார். அந்த கேம் தான் H1Z1. இந்த H1Z1 என்ற கேமோட ஒரிஜினல் ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனி ஆன்லைன் என்டர்டைன்மெண்ட் தான். இந்த சோனி ஆன்லைன் என்டர்டைன்மெண்ட் இந்த மாடிஃபிகேஷன் கேமை பார்க்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சும் போகுது. இதனால சோனி என்டர்டைன்மெண்ட் பிரண்டன் கிரீனியை வந்து ஹையர் பண்றாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த H1Z1 என்ற கேமுக்கு ஒஃபிஷியலாகவே ஒரு மாடிஃபிகேஷனை ரிலீஸ் பண்றதுக்காக. இப்படி சோனி ஆன்லைன் என்டர்டைன்மெண்ட் பிரண்டன் கிரீனியை ஹையர் பண்ணி அதுக்கான, அதாவது H1Z1க்கான ஒஃபிஷியல் மோட் கேமையும் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த ரிலீஸ் ஆன மோட் கேம் வந்து பயங்கர ஹிட் ஆகுது. இதனால கேமிங் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து இந்த கேமை பற்றி பயங்கரமா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பயங்கரமா பேச ஆரம்பிக்கிற கம்பெனிஸ் எல்லாம் என்னத்தை பற்றி யோசிக்கிறாங்கன்னா, இந்த கேமை வந்து யாரா மாடிஃபிகேஷன் பண்ணது? முதல்ல ஒரு சாதாரண கேமா தான் ஒஃபிஷியலா இருந்திருக்கு. அதுக்கு பிறகு ஒஃபிஷியலாவே இப்படி ஒரு நல்ல மாடிஃபிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப யார் இதுக்கு பின்னால வந்து மூல காரணமா இருந்தாண்டு எல்லாருமே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லா கேம் கம்பெனியும் வந்து இதை பற்றி கதைச்சு கொண்டு வந்த டைம்ல தான் கிராஃப்டன் கம்பெனியும் வந்து இதை வந்து நோட் பண்றாங்க. இவர் வந்து பிரண்டன் கிரீனியையும் கான்டாக்ட் பண்றாங்க. அவங்க என்ன ஆஃபரை வைக்கிறாங்கடா, இப்படி நீங்க வாழ்நாள் ஃபுல்லாகவும் மாடிஃபிகேஷன் கேமை வந்து நீங்க உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு வந்து எல்லா வசதிகளையும் வந்து நாங்க செஞ்சு தரோம், ஒரிஜினலாவே ஒரு புது கேம் வந்து உங்களுக்கு கீழே உருவாக்குங்க. இந்த வாய்ப்பை வந்து பிரண்டன் கிரீனி கொடுத்தோன்னா பிரண்டன் கிரீனியும் வந்து கொஞ்சம் யோசிக்கிறார். இப்படி நான் வந்து மோட் கேமை செய்யறதுக்கு நானே ஒரு புது கான்செப்ட்ல புது கேமை ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணோம்னு பிரண்டன் கிரீனியும் ஆசைப்படுறாரு. அதனால வந்து பிரண்டன் கிரீனி கிராஃப்டன் கம்பெனில கிரியேட்டிவ் டைரக்டரா வந்து ஜாயின் பண்றார். அதோட கிராஃப்டன் கம்பெனி இவருக்கு வந்து முழு ஃப்ரீடமையும் வந்து கொடுக்குறாங்க. இந்த கேமை பற்றி நீங்க உங்களோட மைண்ட்ல என்னென்ன தோணுதோ அதை வந்து டெவலப் பண்ணுங்க, அதுக்கான ஐடியாஸ் வந்து கொடுங்க, அதுக்கான செலவுகள், டீம் அண்ட் டெக்னாலஜி இது எல்லாத்தையும் வந்து இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு தரும். இதனால வந்து பிரண்டன் கிரீனி ரொம்பவே சந்தோஷமா இந்த வேலையை வந்து தொடங்குறார். அப்படி அவர் ஃப்ரீடமா தொடங்கின அந்த கான்செப்டான கேம் தான் பப்ஜியா வந்து கடைசியில எங்களுக்கு முன்னுக்கு வந்திருக்கு. இப்படி உருவாக்கப்படுற இந்த பப்ஜி 2017 மார்ச் 23 ஸ்டீம்ல வந்து ரிலீஸ் ஆகுது. இப்படி 2017 இந்த பப்ஜி ரிலீஸ் ஆயினாலும்
ஸ்டார்டிங்ல வந்து இந்த பப்ஜில எக்கச்சக்கமான பக்ஸும் இருந்திருக்கு. உதாரணமா சொல்ல போனா கார் வானத்திலே பறக்கிறதா இருக்கட்டும், ஐலண்ட்ல லேண்ட் ஆகிற பிளேயர்ஸ் வந்து வீட்டுக்குள்ள கூரைக்குள்ள எல்லாம் போய் செருகப்பட்டு நிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்த ஒரு பக்கா பப்ஜில இப்பவும் சொல்லப்படுது. ஆனா அந்த கிராஃப்டன் கம்பெனி இதை வந்து ஒரு ஃபன் எலிமெண்டா தான் அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு பயங்கரமா அதுல ஒர்க் பண்ணி அதுல இருக்கிற பிள்ளைகள் எல்லாத்தையும் வந்து நிவர்த்தி செஞ்சு இந்த பப்ஜி வந்து பயங்கர ஒரு கம்ப்ளீட்டான கேமா வந்து பிளேயர்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி இந்த கேம் விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து பயங்கரமா பிடிச்சு போகுது. ஏனெண்டா ஒரு ஆர்மா 200 கேம் மாடிஃபிகேஷன் கேம், அதாவது டேசி பேட்டில் ராயலை இதே கான்செப்டோட உருவாக்கி இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த கேமுக்கே வந்து பயங்கர ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க அந்த டைம்ல. அப்படி இருக்க ஒரு புது கேமை ஸ்க்ரட்ச்ல இருந்து பில்ட் பண்ணி எல்லா வளத்தோடையும் வந்து இப்படி வந்து ரிலீஸ் பண்ணிக்க எல்லா பிளேயர்ஸுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சு போகுது. அதோட கிராஃப்டன் கம்பெனி பிரெண்டன் கிரினியை வந்து ஒரு மரியாதை படுத்துறதுக்கு இந்த கேமுக்கு வந்து பிளேயர் அன்னோன் பேட்டில் ராயல் என்ற பேரையும் வைக்கிறாங்க. அதுதான் சுருக்கமா பப்ஜின்னு இப்போ வரைக்கும் கூப்பிடப்படுது. ஏன் இந்த பிளேயர் அன்னோன் பேட்டில் ராயல் வைக்கிறாங்கடா, எங்களுக்கு முதலே தெரியும் அவர் ரிலீஸ் பண்ண அந்த மாடிஃபிகேஷன் கேம்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல பிளேயர் அன்னோன் என்ற ஒரு ஐடியில இருந்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தார். இந்த ஒரு குறியீடையே அவருடைய அடையாளமா மாற்றி இவர் வந்து பப்ஜி என்ற பெரிய கேம் கான்செப்ட் ஃபவுண்டராகவும் இவர் இருக்கிறார். இப்படி ரிலீஸ் ஆன இந்த பப்ஜி பயங்கரமா ஹிட் ஆகுது. ஃபர்ஸ்டா அங்கன்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியால, அதுக்கு பிறகு யூஎஸ், இந்தியா, யூரோப் எல்லா இடத்துலையுமே வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில பயங்கரமா ஹிட் ஆகுது. ஜனவரி 2018 வந்து அன்னளவா 3.2 மில்லியன் யூசர்ஸ் வந்து பப்ஜில ஆன்லைன் ஸ்டீம்ல வந்து இருந்திருக்காங்க. இந்த பயங்கரமான வெற்றிக்கு அவங்களுடைய கடின உழைப்பும் அந்த அற்புதமான கான்செப்டும் ஒரு காரணமா இருந்தாலும், அந்த டைம்ல இவங்களுக்கு கம்பெட்டிட் பண்றதுக்கு எந்த விதமான கேம்ஸும் வந்து அப்ப ரிலீஸ் ஆகல. இப்ப இதே கான்செப்டோட பயங்கர ட்ரெண்டிங் ஆயிருக்கிற கால் ஆஃப் டியூட்டி, வார்சோன், அபெக்ஸ் இந்த மாதிரி கேம் எல்லாம் இவங்க வந்து பப்ஜியை ரிலீஸ் பண்ற டைம்ல ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ்லாம் இருந்திருக்கு. இந்த டைமை பயன்படுத்தின பப்ஜி பயங்கரமா ஹிட் ஆகுது. அதோட அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சது 2019 டிசம்பர்ல கோவிடும் ஒன்னாகுது. இந்த கோவிட் வந்ததால எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிறாங்க. அதிகமா சோசியல் மீடியா அண்ட் ஆன்லைன்ஸை வந்து பாவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல பப்ஜி என்ற கேம் வந்து எல்லாரிடையும் அதாவது ஒரு பயங்கரமான பூஸ்ட் ஆகுது. இந்தியாவில வந்து இது இன்னும் பயங்கரமான பூஸ்டும் ஆகுது. என்னதான் இப்படி பப்ஜி பூஸ்ட் ஆனாலும் அதுக்கு பிறகு டெவலப் பண்ண எல்லா கேம்ஸும் வந்து மார்க்கெட்டுக்கும் வருது. அதோட மிகவும் போட்டியா வந்த கேம் தான் ஃப்ரீ ஃபயர். இப்படி ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு வரைக்க அதுக்கு போற சில யூசர்ஸ் வந்து அதுக்கு போறாங்க. அதனால வந்து கொஞ்சம் டீக்ளைன் ஆகுது. அதுக்கு பிறகு கோவிடும் வந்து அப்படியே இல்லாம போகுது. அதுக்கு எல்லாருமே வந்து நார்மலா வேலைக்கும் போறாங்க. இப்படி வேலைக்கு போடுற டைம்ல வந்து அவங்க எல்லாருமே வந்து ரெகுலரா அந்த பப்ஜி விளையாடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த யூசர்ஸ் கவுண்ட் வந்து இப்ப வந்து டீக்ளைன் ஆகி கொண்டிருக்கிறன்றது எல்லாராடையும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்டா எங்களுக்கே தெரியும், இப்ப வந்து எங்களை சுத்தி இருக்க எவ்வளவு பேர் வந்து அந்த டைம்ல வந்து பப்ஜியை சீரியஸா விளையாடி கொண்டிருந்தவங்க நானே பார்த்துருக்கேன். நானுமே வந்து அப்படி விளையாட ஒருத்தன். இப்படி அந்த பப்ஜி அந்த டைம்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடினாலும் ஓவர் த பீரியட்ல வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. அதோட வந்து அந்த பப்ஜி கேமை வந்து எல்லாராலையும் தொடர்ச்சியா விளையாடக்கூடிய அளவுக்கு இருக்கல. என்னதான் இருந்தாலும் பப்ஜி இப்பயும் தன்னுடைய கோர் ஆடியன்ஸை வந்து வச்சிருக்கு. அது வந்து எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்படி நீங்க 2018-19 பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விளையாடின இந்த பப்ஜி கேம் எப்படி உருவானது, அதுக்கு பின்னால உள்ள இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாத்தையும் வந்து நீங்க இவ்வளவு நேரமா பார்த்திருப்பீங்க. இப்படி பார்த்துருந்த இந்த கதைகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த கதைகளை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அண்ட் இப்போ நடக்கக்கூடிய ரீசெண்ட் டைம்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் போஸ்ட் பண்ணி கொண்டிருப்பேன். நீங்கள் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜேகே ஸ்குவாட்லையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. பாய்.